தங்களுக்கு பிடிக்காத கருத்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னா திரைப்படத்தை வெளியிட மாட்டோம். அதை மீறியும் வெளியிட்டா திரையரங்குகளை அடிச்சு நொறுக்குவோம் அப்படின்ற விஷயத்த தமிழ்நாட்டுல கூட நிறைய திரைப்படங்களுக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த மாதிரி திரைப்படங்களை வெளியிடுறதுக்கு வன்முறையை காரணம் காட்டி எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல உச்சநீதிமன்றம் சில முக்கியமான கருத்துக்களை சொல்லி இருக்கிறாங்க. அதைத்தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். நடிகர் கமல்ஹாசன் நடிச்ச தக்லைஃப் திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் வெளியாகி இருந்தது. ஆனா கர்நாடக மாநிலத்துல மட்டும் இந்த திரைப்படம் வெளியாகாம இருந்தது. அதுக்கு அடிப்படையான காரணம் கன்னட மொழி தமிழ் மொழியிலிருந்து தான் வந்தது அப்படின்ற உண்மையை கமல்ஹாசன் அவர்கள் பேசி இருந்ததுதான். இது தங்களது மன உணர்வுகளை புண்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லி கன்னட அமைப்பினர் இந்த திரைப்படத்தை வெளியிட எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கு அவங்க கையாண்ட வழிமுறை வன்முறை அப்படின்றதுதான். இந்த திரைப்படம் வெளியாச்சுன்னா அந்த திரையரங்குகளை நாங்க கொளுத்திடுவோம் அப்படின்னு நிறைய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்த நிலையில கர்நாடக அரசு அந்த எதிர்ப்புக்கு பணிஞ்சும் போயிருந்தாங்க. இந்த நிலையில தான் இந்த திரைப்படம் கர்நாடகாவில் வெளியாகாததுக்கு எதிராக கர்நாடக உயர் நீதிமன்றத்திலையும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுக்களை விசாரிச்ச உயர் நீதிமன்றம் கமல்ஹாசன் அவர்களை தான் திட்டியிருந்ததே தவிர வன்முறையை கையில எடுக்கிறவங்களை பத்தி எந்த விதமான பெரிய விஷயமா அவங்க கருத்துல கொள்ளாம இருந்தாங்க. இந்த சூழல்ல தான் உச்ச நீதிமன்றத்துல சில வழக்குகள் இது சம்பந்தமா தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில இந்த வழக்குகள் 17/6/2025 அன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி உஜ்ஜல் புயான் தலைமையிலான அமர்வு முன்னாடி விரிவான விசாரணைக்கு வந்தது. அப்ப எடுத்த உடனேயே குண்டர்களோ சட்டத்தை கையில எடுக்கிறவங்களோ நம்மளோட வீதிகளை கையில எடுத்துக்குவோம், வன்முறையை நாங்க கையாளுவோம் அப்படின்னு சொல்றத கர்நாடக மாநில அரசு எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? அந்த திரைப்படம் சென்சார் ஆயிருச்சு, அதுக்கான சான்றிதழும் கிடைச்சிருச்சு. உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் பிடிக்கல அப்படின்னா மக்கள் அதை தானா புறக்கணிக்க போறாங்க. அதை விட்டுட்டு திரைப்படத்தை வெளியிடக்கூடாது, அப்படி வெளியிட்டா திரையரங்கையே நாங்க கொளுத்திடுவோம்னு சொல்றதெல்லாம் என்ன மாதிரியான நடைமுறையான விஷயமா இருக்கு? இதுல கர்நாடக அரசு கிட்ட இருந்து உறுதியான ஒரு நிலைப்பாட்டை நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா அவங்க அதை செய்யல. அதனால கர்நாடக ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை கேசுகளையும் நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கே மாத்திடுறோம். உச்ச நீதிமன்றத்துல உடனடியா கர்நாடக அரசு அவங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கணும் அப்படின்னு அடுக்கடுக்கான விஷயங்களை சொன்னாங்க. அப்போ கர்நாடக அரசு சார்பில் ஆஜராயிருந்த மூத்த வழக்கறிஞர் இல்ல இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் அந்த திரைப்படத்தை கர்நாடகாவில் வெளியிட போறது இல்ல அப்படின்றத படத்துடைய தயாரிப்பாளரே முடிவு செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதை கேட்டு கோபம் அடைஞ்ச நீதிபதிகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனை சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனையா இருக்கு, வீதியில இறங்கி நாங்க வன்முறை செய்வோம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அதை தடுக்காம போயிட்டீங்க அப்படின்றதுதான் உங்களுடைய தவறா இருக்கு. ஒரு திரைப்படத்தை எடுக்கிறதும் அதை வெளியிடுறதும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய உரிமை. அதைத்தான் இந்த தயாரிப்பாளரும் நடிகரும் செஞ்சிருக்காங்க. ஆனா அதை பறிக்கிறதுக்கு உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தா அப்படின்னு மீண்டும் கோபமா கேள்வி எழுப்புனாங்க. இதுக்கப்புறமா ஒரே நாள் தான் உங்களுக்கு கால அவகாசம் தரும், உங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லுங்க அப்படின்னு கர்நாடக அரசுக்கு உச்ச நீதிமன்றம் இப்போ உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியா கமல்ஹாசன் பெயரை குறிப்பிடாம அவருக்கு கடுமையான ஒரு கண்டனத்தை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவிச்சாங்க. அந்த குறிப்பிட்ட நடிகர் சொன்ன கருத்து தவறானது இல்ல முட்டாள்தனமானது அப்படின்னா அதை அறிவார்ந்த பெங்களூரு மக்கள் விவாதம் நடத்தி நிரூபிக்கணுமே தவிர வன்முறையில ஈடுபடக்கூடாது அப்படின்னு கமல்ஹாசனுக்கும் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இனி அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய வழக்கு விசாரணையில இந்த கருத்து சுதந்திரம் சம்பந்தமாகவும் இப்படியான வன்முறையாளர்கள் சம்பந்தமாகவும் உச்சநீதிமன்றம் சில முக்கியமான நடவடிக்கைகளை எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படியான விஷயங்கள் நடக்கும் பொழுது அதையும் தனி வீடியோவா பார்க்கலாம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.